Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Oh wow! வா கண்மணி. என்னது இது, பால் தண்ணியா இருக்கு? அது பால் இல்லங்க, தண்ணி தான். பச்சை தண்ணியா? என்ன தலையில இருந்த பூவை காணோம்? சரி, ஓகே, உட்கார். என்னாச்சு? தள்ளி தள்ளி போற? இங்க பாரு. ஏய், என்னாச்சு? கண்ணு கலங்கி இருக்கு. இது பீட மாசங்க. என்னது, பீட மாசமா? இது பீட மாசம்னு அத்தை சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் தானே? இது என்ன புதுசா புதுசா கிரகத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி பீட மாசம்னு ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஐயோ, அது இல்லைங்க. அத்தை ஜோசியரை கன்சல்ட் பண்ணிட்டு இப்பதான் சொன்னாங்க. இது பீட மாசமா அப்படின்னா இந்த மாசம் நம்ம ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாதாமா. என்ன சொல்ற நீ? இன்னும் 10 நாள் தாங்க. 10 நாள்ல பீட மாசம் முடிஞ்சிடும். சாரிங்க, அத்தை என்ன சொல்றாங்கன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணலாகும்னு சொல்றாங்க. ஒரு 10 நாள் பொறுத்துக்கோங்க. இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றிய கண்மணி. குட் நைட். என்னங்க? என்னங்க, பாதாம் மில்க் குடிங்க. என்ன திடீர்னு? ஏன், அவ மட்டும்தான் உன் புருஷனுக்கு பாதாம் மில்க் கொடுப்பாளா? நானும் என் புருஷனுக்கு கொடுப்பேன். தேங்க்ஸ் வாசுகி, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. எப்படி? திடீர்னு இது பீட மாசம், 10 நாள் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போடுன்னு அத்தை கராரா சொல்லிட்டாங்க பாரு. ஆமாங்க, ஊதுன பலூன் மாதிரி உற்சாகமா வந்தவ காத்து இறங்கின மாதிரி மூஞ்சி புசுன்னு போனதை பாருங்க. பீட மாசம் வாழ்க, பார்வதி அத்தை வாழ்க. அவ அத்தை பேச்ச வேற தெய்வ வாக்கு மாதிரி மதிப்பா. அதனால இன்னும் 10 நாளைக்கு நிச்சயம் வருணுக்கும் அவளுக்கும் நடுவுல எதுவுமே நடக்காது. கண்மணியை வீட்டை விட்டு துரத்த நமக்கு 10 நாள் டைம் இருக்கு. ஆனா எப்படி அவளை துரத்துறது? இந்த கொய்யாக்கா கதையெல்லாம் இனிமே பழிக்காது. உங்க அம்மா வேற மறுபடியும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. நீங்க உடனே கணேசனுக்கு போன் பண்ணுங்க. அவன் ஏதாவது பிளான் வச்சிருப்பான். இனிமே கணேச சங்கத்தெல்லாம் வேணாம். நம்ம கண்மணியை வீட்டை விட்டு துரத்தலன்னு அவன் என்ன அடிச்சு கொடுத்த நகையெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டான். அடப்பாவி, அவனுக்கு அவ்வளவு திமிராங்க. உன்னை ஜெயிலுக்கு கிடப்புற கண்மணிய கொலை பண்ணிருவேன்னு நான் ஒரு வேகத்துல சொன்னேன். உடனே என் சட்டையை பிடிச்சிட்டான். என் கண்மணி மேல கைய வச்சா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அப்படியே சங்கதி. சரி, விடுங்க. கண்மணியை வீட்டை விட்டு துரத்திட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த கணேசன் தானே இவகிட்டயே போட்டு கொடுத்துருவோம். அப்புறம் இந்த ஜென்மத்துல கணேசனை அவ பக்கத்துல கூட சேர்க்க மாட்டா. வெரி குட் வாசுகி. ஐடியா பண்றதுல
நீ ஒரு சதி லீலாவதி. ஆமா, இப்படியே வாய்க்கு வந்தபடி புகழ்ந்து புகழ்ந்து பேசி என்ன இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியாவே வச்சிருங்க. ஆ, நீயா? என்ன சொல்ற? இந்த வீட்ல நானும் தான் எல்லா வேலையும் உனக்காக செய்யறேன். சொல்ல போனா நான் தான் வேலைக்காரன். அப்ப வேலைக்காரனோட பொண்டாட்டி வேலைக்காரி தானே? ஆ, இத பாருங்க, 10 நாளைக்குள்ள கண்மணியை துரத்தணும். அதுக்கு ஏதாவது யோசிச்சு ஐடியா பண்ணுங்க. ஆ. காலையில நான் எந்திரிக்கும் போது நானே பிரமிக்கிற மாதிரி நீங்க ஐடியா சொல்லணும். ஆ. ஆ, ஆ, வாசுகி, என்ன என்கிட்ட பாதாம் பழம் கொடுத்துட்டு பொசுக்குன்னு தூங்க போற? கண்மணிக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். இது பீட மாசம். குட் நைட். அடச்சே, என்னடா அது சோதனை. எதுக்கு பயப்படுற கண்மணி? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய். பட்டேன். ஆனா ப்ளீஸ் இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்துக்கோங்க. அதெல்லாம் முடியாது. உனக்காக தான் நான் கட்டில விட்டு கீழே இறங்கி வந்திருக்கேன். நீ இப்படி தடை போடுறிய. நீங்க முதல்ல கட்டிலுக்கு போங்க. 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 சரி. ப்ளீஸ் கிருஷ்ணா, ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், என்ன விளையாடுறியா? நான் பதுங்கினா நீ பாய வேண்டியது, நான் பாஞ்சா நீ இப்ப பதுங்குற. என் செல்லம்ல, என் ராஜால, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நாம இப்ப ஒண்ணு சேர்ந்தா நமக்கு நல்லது இல்லையா, பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது இல்லையாமா. இது தேய்பிற காலமா வேற இருக்காமா. ஜோசியர் அத்தை கிட்ட சொல்லிருக்காரு. ஜோசியர் மட்டும் என் கையில கெட்டச்சாரு. அவர் என்னங்க பண்ணுவாரு? நடக்கிறத சொல்றாரு. ப்ளீஸ் கிருஷ்ணா, எனக்காக ஒரு 10 நாள் பொறுத்துக்கோங்க. அப்புறம் வந்து புதுசா ஏதாவது காரணம் சொல்லுவாரு. இல்லங்க, நமக்கான நல்ல நாள் நிச்சயமா வரும். இதத்தான் அத்தையும் சொன்னாங்க. அவங்க சொல்றதுக்காக மட்டும் இல்லைங்க, நாம நல்லா இருக்கணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. ஆனா நீங்களும் நம்ம குழந்தையும் நல்லா இருக்கணும். பப்பு என் ஆசை மக, நீங்க என் உயிர். இந்த குடும்பத்தோட சுபிக்ஷம் என் லட்சியம். நாம எல்லாருமே எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும். அதனால தாங்க சொல்றேன், 10 நாள் நம்ம சந்தோஷத்தை தள்ளி போட்டுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.